ஹலோ கைஸ். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணுவேன், என்னோடய மாடல் வந்து நான் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் நான் வந்துட்டு வீக்லின்னு சொல்ல முடியாது, டெய்லியுமே எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ நான் ஸ்டில் பேக் டெஸ்ட் தான் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களும் ஒரு சைக்காலஜி இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து சொல்லப்போனால் லைக் அந்த மாடலில் கான்ஃபிடெண்ட்டாக எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணும். என் மாடலில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும். என் மாடலில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னா எல்லோரும் சொல்லுவாங்க, லைவ் ட்ரேடில் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள், லைவ் ட்ரேடில் எடுக்கிறீங்க வைக்கிறீங்க, என்ன தான் நான் பே அவுட் போட்டாலும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் வச்சாலும் ஸ்டில் நான் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன். ரைட்டுங்களா? ஸோ பேக் டெஸ்ட்டும் முக்கியம், அண்ட் வந்து ஜேர்னல் பண்ணுறதும் முக்கியம். ரைட்டா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஜேர்னல் எப்படி பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். சொல்லப்போனால் இந்த வீடியோ பேக் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப போரிங்கானது தான். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும் தான் எனக்கு தெரியாது. லைக் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் வைக்கணும், எப்படி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க, போர் அடிக்கும்னா. ரைட்டுங்களா? ஓகே, எப்படி இந்த பேக் டெஸ்ட் பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லப்போனால் நான் எதில் பேக் டெஸ்ட் பண்ணேன்னா ட்ரேட்ஸெல்லா. ஓகேங்களா? ஸோ ட்ரேட்ஸெல்லா நல்ல பிளாட்ஃபார்ம். நீங்கள் அப்படி ட்ரேட்ஸெல்லாம் வாங்கணும்னா என் கோடு சந்தோஷம் அப்படின்னு போட்டு வாங்கிங்க, 20% ஆஃபர் வரும். அண்ட் வந்துட்டு இயர்லி பிளான் வாங்கினீங்கன்னா 30% ஆஃபர் வரும். ஓகேங்களா? ரைட்டு, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வைக்கிறேன், வாங்கிக்கோங்க. ரைட்டு, இப்போ இங்கே ட்ரேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, ட்ரேட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ரைட்டுங்களா? இதில் வந்துட்டு இது ட்ராக்கிங், நம்ம லைவ் அக்கௌண்ட்டு லைவ் ட்ரேட் தான் எடுக்கிறது, இதில் ட்ராக் பண்ணிக்கணும். லைக் அக்கௌண்ட் கனெக்ட் கொடுத்தா இதில் ட்ராக் பண்ணிக்கும். ஓகேங்களா? ரைட்டு, ஸோ இதுதான் அது. அண்ட் வந்துட்டு பேக் டெஸ்ட்டு, இதில் பேக் டெஸ்ட் செஷன் இருக்கும். ஸோ இதில் போய்க்கணும். பேக் டெஸ்ட் போயிட்டிங்கன்னா இதில் வந்து க்ரியேட் செஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ புது செஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே எடுக்கிறேன் வீடியோ, சரியாக வராததுனால. ஓகே, ஸோ க்ரியேட் செஷன் இங்கே ஒயிட்டின்னு கொடுத்துக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு செஷன் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக சொல்லிடுறேன். இங்கே நைட்டே நீங்கள் பேக் டெஸ்ட்டாக தான் சொல்கிறேன்ல, இங்கே பாருங்கள், முக்கால்வாசி நான் பேக் டெஸ்ட் தான் பண்ணிகிட்ருப்பேன். இது இப்போ க்ரியேட் பண்ணது, நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, முக்கால்வாசி நான் பேக் டெஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ரைட்டா? ஸோ லைக் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஒரு ட்ரேடு நீங்கள் இப்போ சொல்லுவீங்க, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க எனக்கு இதாக இருக்குது வைக்கிது அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்கும் அந்த இடத்துல, மார்க்கெட் போவானா வருவானான்ட்டுன்னு. ஸோ அந்த டவுட்டை எது கிளியர் பண்ணணும்னா பேக் டெஸ்ட் பண்ணால் தான் அது கிளியர் ஆகும். ஸோ கான்ஃபிடென்ட் இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ எப்படி லைவ் ட்ராக்கில் வந்துட்டு இந்த டேட்டா தான் காமிச்சிது, அதுதான் வந்துட்டு நான் இதில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இது வந்துட்டு ஒரு பேக் டெஸ்ட், இந்த செப்டம்பர் 25லேருந்து சம்திங் இன்றைக்கி நவம்பர் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2025. ஸோ அதோட டேட்டா அப்படியே ஃபுல்லாக காமிக்கும் அதில். ரைட்டுங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் இது ஃபுல்லாக காமிச்சிடும். ஓகே, இந்த இதில் அதே மாதிரி ஒரு பேக் டெஸ்ட் உள்ளதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மொத்தமாக வச்சு பார்க்குறனாலும் பார்க்கலாம், தனித்தனியாக வச்சு பார்க்குறனாலும் பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதோட ஒரு டேட்டாவும் இதில் வந்துடும். ஸோ டே வியூ, இன்றைக்கி டேக்கு நீங்கள் என்ன ட்ரேட் எடுத்தீங்க அப்படிங்கிறத இதில் காமிச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ அதை உள்ளே கிளிக் பண்ணி பார்க்கணும்னாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறனாலும் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அது வந்து ட்ரேட் வியூவுக்குள்ளே போகும். ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரேட் எடுத்தால் அதில் லைக் என்னென்ன இருக்குது அப்படின்னு, நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்தீங்க, எங்கே எஸ்எல் வச்சிங்க, எங்கே டிபி ப்ளா எல்லாமே காமிச்சிடும் அதில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்து மார்க் பண்ணி வைக்கிறது. ரைட்டுங்களா? ஸோ இது நார்மல் நோட் புக்கு, இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னங்கிறத நான் இதில் வச்சுருப்பேன். ரைட்டுங்களா? ஸோ A+, இது B, இது C, எமோஜி கண்டுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வச்சுருப்பேன். ரைட்டுங்களா? ஸோ ஓவரால் ரிப்போர்ட்டு, ஓவராலாக என்னென்ன ரிப்போர்ட்டுங்கிறது இதில் வந்துடும். இப்போ மட்டும் வைத்தியமாக வருது, இது என்ன கிளிச்சுன்னு தெரில. ரைட்டுங்களா? ஸோ எல்லாமே இதில் வந்துடும். ரைட்டா? இப்போது டக்குன்னு இது பார்ப்போம். ரைட்டு, இதில் க்ரியேட் செஷன் கொடுங்க. க்ரியேட் செஷன் கொடுத்துட்டு நேம் என்னமோ YT. ரைட்டு, டிஸ்கிரிப்ஷன் அது வேணாம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணி சும்மா காமிக்கிறேன். C செட்டப். ஓகே, இப்போது என்ன எடுக்க போகுதுன்னா NQ
அடுத்து இஎஸ்ஸு. ஸோ நீங்கள் எல்லா பேரலில் பார்த்துக்கலாம் ரைட்டா. ஒய்எம், இங்கே எஸ் ஒய்எம் வர மாட்டேது. ஒய்எம் அண்ட் வந்துட்டு ஆர்டிஒய். ஓகேங்களா. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த 4 ரைட்டா. சும்மா இதை உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அதை கொடுத்து வச்சுங்க. ஓகேவா. கரெக்டாக. ஓகே ஓகே கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு எப்போ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட்டு. இன்றைக்கி 14 அதில் 14 காமிச்சிருக்கு. ஓகே. அமௌண்ட் இங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. க்ரியேட் செஷன் கொடுத்துருங்க. க்ரியேட் செஷன் கொடுத்துட்டா இங்கே செஷன் க்ரியேட் ஆயிரும். ஸோ இது அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்க போனால். ரைட்டுங்களா. இந்த இடத்துல ஒய்டி செஷன் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஒரு இதுக்கும் நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எனக்கு 4 ஸ்க்ரீனாக வேணாம், நான் எப்போயுமே 2 ஸ்க்ரீன் தான் பார்ப்பேன். ஓகே. செட்டிங்ஸ் போய்ட்டு நான் ப்ரீசெட் வச்சுருக்கேன். ஓகே. இது டெலீட்டு, இதுவும் டெலீட் பண்ணிக்கிறேன். இண்டிகேட்டர் தான் பெருசாக இல்லை. ஓகே. நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ரைட்டு. ஓகே ரைட்டா. இது மட்டும்தான் அடிக்கடி பண்ணுற தொல்லையாக இருக்கும், மற்றபடி இருக்காது. ரைட்டு கைஸ். இப்போது டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருவோம். ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தெரியுது என்கியூஇஎஸ்ஸு. ஸோ இங்கே நீட்ட எஸ்எம்டி. ஓகேவா. ஸோ என்கியூஇஎஸ் எஸ்எம்டி இங்கே வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி நியூஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த சைடில் வந்துட்டு இருக்கும் என்னென்னா இங்கே நீட்ட கேலண்டர்னால் நியூஸ் வச்சுக்கலாம், நியூஸ் பார்த்துக்கலாம். ரைட்டா. ஸோ இதில் இருக்கும் ரெட் ஃபோல்டர் மட்டும் என்னென்னா ரெட் ஃபோல்டர் வச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு இதில் என்னென்ன கண்ட்ரி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இந்த எல்லா கண்ட்ரி நியூஸும் வரும். நம்ம யுனைடெட் ஸ்டேட்டு தான். ஸோ அதை மட்டும் வச்சு சேவ் கொடுத்துடணும். ரைட்டா. ஸோ வந்துட்டு இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறதும் இங்கே நீட்டாக ஜேர்னல் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டா. ஸோ இங்கே நீட்டாக ஜேர்னல் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று. அடுத்து இது என்னன்னு எனக்கே தெரியாது, இருங்க பார்க்குறேன். உங்கள் ஸ்ட்ராட்டஜி, எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உள்ளது. ரைட்டா. ரைட்டு. இது வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ ஓகே. மற்றபடி இது பெருசாக தான் எதுவும் இருக்காது. இல்லை இதில் வந்து என்ட்ரி போட்டிங்கன்னா அது என்ட்ரி தான் காமிக்கும். ரைட்டு. அவ்வளோதான். ஸோ ஓகே. இப்போ வந்துட்டு இது கண்ட்ரோலுக்குள்ள வரும். ஸோ வீக்லியில் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்கிறோம். அண்ட் வந்து ஒய்எம் பார்ப்போம். ஒய்எம் ஓகே எல்லாம் ப்ரீவியஸ் வீக் இது தூக்கிடுச்சு. இது வீக் ஹையை தூக்கிடுச்சு, இது வச்சுருக்கான். ஓகே. இந்த இடத்துல எஸ்எம்டி, ஸோ சாரி ஸ்விங் கேண்டில் வச்சுருக்கான் C2. ஓகேவா. இங்கேஸு சேம், இங்கேயும் C2 வச்சுருக்கான். ரைட்டா. ஸோ இங்கேருந்து வந்துட்டு நான் பை பார்க்கலை. நான் ஏன் பை பார்க்கலன்னா, நான் எப்போயுமே வந்துட்டு T-Trace மாடலு, MMXM ஸ்விங் ட்ரேடு, அதான் MMXM சொன்னால் ஸ்விங் ட்ரேட் மாடல், 3rd டே இல்லை 4th டே மாடல். T-Traceனா ஃப்ராக்டல் மாடல், GXTனா C2 C3 வாட்டர். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் ரோமியோனா CRT, இது தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நான் அந்த மாடல் படி நான் பார்க்குறேன். ரைட்டா. ரைட்டு. ஸோ C3 வந்துட்டு நான் செல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த SMT வெறும் ஃப்ராக்டல் மாடலில் மட்டும் வச்சுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு அடி வாங்கும். ஸோ இதோடு சேர்த்து நம்ம பார்க்கணும். ரைட்டா. ஸோ இன்றைக்கி இப்போது டைம் எத்தனைன்னா ஓகே 12 மணி. நியூஸ் இருக்கான்னு பார்த்தா நியூஸ் இருக்குது. நியூஸ் எத்தனை மணிக்கு? 8:30 நியூஸ் இருக்குது. ரைட்டு. ஓகே 8:30 நியூஸு. இந்த இடத்துல இப்போ எத்தனை 6 ஹவர் வச்சுருக்கேன். ரைட்டு. 6 ஹவர்னால ஓகே ஃபைன். இங்கே 4 ஹவர். ஓகே 10 PM. ஓகே இங்கே நைட்டாக 1 ஹவர் வச்சுட்டு ஓகே நம்ம இந்த இடத்துல இன்னொரு இதுவும் வச்சுக்கலாம். கோடூவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்ட் எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடும். நான் 6 AM வச்சுருக்கேன். ஸோ இப்போ டைம் என்ன 6 AM. ஸோ இங்கே நைட்டு ஒரு இது பண்ணிக்கிறேன். இங்கே நைட்டு ஓப்பன் ஆச்சா சார்ட்டு. ஸோ இங்கே
கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இங்கே போயிடும். ஓகேங்களா? 6 மணிக்கு கரெக்டாக போயிடும். ரைட்டா? ஸோ ஓகே. இப்போது இங்கே நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான்னா இங்கே நைட்டு C2 வச்சுருக்கான். ஓகேவா? ஓகே, C2 இது C3 அண்ட் C4க்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் இந்த இடத்துக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி. இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு. ஓகேவா? ஸோ இங்கே நைட்டை இஎஸ் பார்ப்போம். இஎஸும் சேம். ஓகேவா? அதோட மெயினாக இந்த இடம் வந்துட்டு C2 C3 வச்சுருக்கேன். இது SMT. இந்த இடத்துல இந்த ஹையஸ்ட் ஸ்வீப் பண்ணலை. ரைட்டுங்களா? சேம் ஒய்எம்மில் பார்த்தீங்கன்னா சேம். ஒய்எம் வந்து இங்கே இந்த கேண்டில் தான் இங்கே போய் ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ இது ஒரு SMT. ஓகேங்களா? டபுள் ஸ்டேஜ் SMT. ஸோ அதனால் நான் NQவை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ NQவில் என்னென்னா இப்போ மணி வந்துட்டு 6. நான் என்ன இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு ஓகே கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறம் வரலாம் அப்படிங்கிறத நான் இப்போ எதிர்பார்க்குறேன். ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ வந்துட்டு 1 ஹவர் 6 மணி 7 இப்போ மணி எத்தனை 8 மணி ஆகுது. ரைட்டா? ஸோ 8 மணிக்கு ஸ்விங் வச்சுருக்கான். ரைட்டா? எதுனா SMT வச்சுருக்கானான்னு பார்ப்போம். வச்சுருக்கு. ரைட்டா? இங்கே கரண்ட் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் கையை தூக்கியிருக்கு, இவன் தூக்கலை. ஸோ இங்கே SMT ஒய்எம் கூட இஎஸ்ஸு இஎஸ் கூட SMT வச்சுருக்கான். இஎஸ்ல C4 நடக்க போது ஈவெண்ட்டில் இப்போ தான் நடக்கிறான். ஓகேவா? ஸோ நான் NQவை நான் எடுத்துக்கிறேன். NQ 5 மினிட். ஸோ ஆல்ரெடி ஓகே பார்த்துப்போம் எதுனா குளறுபடியாக இருக்கான்னு. ஓகே இங்கே நைட்டாக தூக்கிடுங்க. இங்கே ஒரு SMT. ஸோ SMT நான் மெயினாக நல்லா பார்ப்பேன் கைஸ். ஓகே இங்கே நைட்டே இருந்து ஓகே இங்கே அண்ட் இங்கே இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு டெய்லி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வீக்லி பார்த்தோம். வீக்லியில் SMT அதோட ஒரு ப்ரீமியம் போயிட்டால் ப்ரைஸு டிஸ்கவுண்ட்டுக்கு வரணும். டிஸ்கவுண்ட்டுக்குனா நான் இந்த இடத்துக்கு பார்க்குறேன். அடுத்து வந்துட்டு என்னென்னா 4 ஹவர் பார்த்தோம். 4 ஹவரில் C2 வச்சுட்டான். எத்தனை மணிக்கு 10 PM ஏஷியாலேயே C3 இறங்கிட்டு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து ப்ரீமியமுக்கு வந்துட்டு கீழே டிஸ்கவுண்ட்டுக்கு இறக்கணும். இங்கேருந்து பை போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் பை போனோம்னா இந்த லோவை தூக்கிட்டு இந்த கேண்டில் வந்துட்டு லண்டன்லேயே அப்படியே மேலே ஏற்றி விட்டு போயிருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சார்ட்டை பார்க்கணும். ஏதோ வார்த்தை தான் இதுதான் பேசியிருந்தேன், இது விடுங்க. ஓகே அடுத்து ஓகே ஃபைன். 4 ஹவரில் பார்த்தோம். 1 ஹவரில் SMT வச்சு பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டோம். நியூஸும் முடிஞ்சிருச்சு. நியூஸ் மேனிபுலேஷன் கொடுத்து கீழே டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போகுது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ 30 மினிட்டு பார்த்துக்கிறனாலும் பார்த்துக்கலாம். 30 மினிட்டில் என்ன லோட் ஆகுது. ஓகே 30 மினிட்லேயும் இது 3 மினிட்டில் போகிறதுனாலும் போகலாம். இங்கே சிஸ்டு வச்சுட்டான், இங்கே சிஸ்டு வச்சுட்டான். ஸோ 3 மினிட்டில் போனால் இங்கே என்ட்ரி SL இங்கே 1:2 TP. ஓகேங்களா? ஸோ இப்படி போகிறதுனால போகலாம். ஓகேவா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இங்கே தான் 3 மினிட்டு இங்கே போடுறதுனால போடலாம். லைக் எப்படி சொல்கிறேன்னா இங்கே இருங்க 30 மினிட் 3 மினிட் சரி நான் 1 ஹவர் 5 மினிட்டே பார்த்துருவோம் போங்க. அப்புறம் என்னடா குழப்பறான்னு இருக்கும். ஓகே பிளாக் கலர் C2 C3 அண்ட் C4. ஓகேவா? நான் இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன். எதுக்குன்னா இங்கே முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்க. ஓகே பாருங்க கைஸ், லைக் போர்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. இது C1, இது C2. C2வில் இந்த இடத்துல 5 மினிட் CISD நடக்குது. ஓகேங்களா? இங்கே நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே இங்கேயே நடந்துருச்சு ஆக்சுவலி. ஓகே இங்கே நடந்துருச்சு. இங்கே தூக்கிட்டு இது ஒரு குட்டி OB இது இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இங்கே நெட்டே என்ட்ரி SL இந்த ஹையில் TP. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் எப்படின்னா நான் என்றைக்கும் இது பார்ப்பேன். இது கொஞ்சம் ஒரு சின்ன என்னோட கணக்கில் நான் பார்த்தது
C2லே 2 சிஸ்டு வச்சுட்டுனா நீங்கள் இங்கே என்ட்ரி போகலாம். சிஸ் நம்பர் 1 சிஸ் நம்பர் 2 ஓகே. ஸோ அங்கே என்ட்ரி போகலாம். நான் இது யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டாப் ஆர்டர் போட்டுக்கிறேன். போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கடா அப்படிங்கிற மாதிரி. 746.50 746.50 ஓகே ஃபைன். ரைட்டு கைஸ். இங்கே நேற்று நீங்கள் பர்சன்டேஜ் வைஸும் நீங்கள் என்ட்ரி போடலாம். 1%, 0.5%, 2% எதுலேயுமே வரல. ஸோ இங்கே 1 கான்ட்ராக்டில் நான் போட்டு இங்கே செல் போட போகிறேன். ஓகே, ஸ்டாப் ஆர்டர் இங்கே ரெடியாக இருக்குது. ரைட்டா? ஸோ இங்கேருந்து என்ட்ரி ட்ரிகர் கைஸ். ரைட்டா? ஐயோ சாரி, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகிறனாலும் போகலாம். ஓகே, மணி எத்தனை? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு. ஓகே, இங்கே நைட்டாக என்ட்ரி எகென் எஸ்எல் டிபி அது கூட போகலாம். ரைட்டா? இப்போ மணி 10, ஒரு 5 மினிட்ஸில் வச்சுக்கிறேன், ஓட்டிக்கிறேன். என்ன ஆச்சு இப்போது? ஓகே, கொஞ்சம் வேணால் பேக்கில் வரேன், காமிக்க. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இது கூட ஒரு ஃபீச்சர், நீங்கள் டக்குன்னு பேக்கில் வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். ஆனால் அதை யாரும் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் கோளாறானது. ஸோ இங்கே பாருங்கள், ஒய்எம்மில் போயிட்டு மேலே இந்த ஹைஸ் தான் தூக்கிட்டான். ஸோ எஸ்எம்டி இதில் இந்த கேண்டிலே. ஸோ இருங்க, ஒரு பேக் வந்துக்கிறேன். இங்கே இருங்க, இந்த கேண்டில் இவ்வளோ தூரம். ஐயோ, நம்ம என்ட்ரி போட்டோமே மேலே போயிடுவானோ அப்படின்னு பார்த்தா, போகிறதுனா அப்படியே போயிருக்கணும். இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் இவன் அப்படியே போயிருக்கணும். போகலை, திருப்பி இறக்குவான், ஏன்னா எஸ்எம்டி வச்சிட்டான். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் இந்த என்ட்ரி. நான் ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து நான் எடுத்த என்ட்ரி, நல்லா ஞாபகம் இருக்குது. ரைட்டுங்களா? நான் என்ட்ரி கூட போட்டிருப்பேன். ஸோ இது டிவி போயிடுச்சு, அவ்வளோதான். ரைட்டா? ஸோ நீங்கள் இப்போ இந்த என்ட்ரியை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா கீழே போயிட்டு எங்கே என்ட்ரி போட்டேன் வச்சேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணால் வியூ பொசிஷன் என்னமோ வரும். நீங்கள் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னு. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு என்னென்னா தருங்க, A+ஆ ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே இருக்கானா? எஸ் இருக்கான். டெய்லி ப்ரொஃபைல் மீட் ஆகுதா? நோ, மீட் ஆகலை. ஸோ அது கிடையாது. அடுத்து வந்துட்டு டெய்லி கேண்டில் சப்போர்ட், எஸ் சப்போர்ட் ஆகிறோம். 4 hour எஸ் ஆனிச்சுன்னா அப்புறம் என்ன ஃப்ராக்டல் மாடல், இன்ஸ்டியூஷன் ஸ்பான்சர்ஷிப், இது வந்து இவனோடது எம்எம்எக்ஸோட ஆணுச்சு. ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான் கொடுத்தாச்சு. இது தான் அப்படியே ஜேர்னல் ஆயிரும். இல்லை நீங்கள் தனியாக போய் ஜேர்னல் கூட இந்த டேக்ஸு இதுதான் ஜேர்னல். இந்த என்ன மார்க்கெட்டு, ஃப்யூச்சர்ஸ் நான் சொன்னால் பெருசாக போகும். அடுத்து வந்துட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னோடய இது உள்ளே வரும், மாடலுக்குள்ளே வரும். அதுதான். எவ்வளோ நேரம் இருக்குது வீடியோ? இதுவே இது ஆயிடுச்சு. சரி, ரைட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஓகே. அப்புறம் நீங்கள் ட்ரேட்ஸ் எல்லாம் வாங்குறதுனா வாங்குங்க, சந்தோஷங்கிற கோடு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரைட்டா? வாங்கிட்டு எனக்கு எதுனா டவுட்னா டிஎம் கேளுங்க, டிஎம் பண்ணுங்கள், வைங்க. நான் எந்த டவுட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ். ஓகே, வேறு என்ன வீடியோ வேணுமோ டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ்.